திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே காரில் வந்த திருட்டு கும்பல் ஒன்று ஆடுகளுக்கு மயக்க ஸ்ப்ரே அடித்து நூதன முறையில் திருடிச் செல்லும் போது கார் ரிப்பேர் ஆனதால் அப்படியே விட்டுவிட்டு தப்பி ஓடியுள்ளன. மனிதர்களை கடத்துவது போல் மயக்க ஸ்ப்ரே அடித்து ஆடுகளை கடத்தும் கும்பல் சிக்குமா? நடிகர் வடிவேலுவை போல ஆட்டு உரிமையாளரிடம் சிக்கிவிடக் கூடாது என்பதற்காக நூதன முறையில் களம் இறங்கி உள்ளனர் இந்த வந்தவாசி ஜேம்ஸ் பாண்டுகள். மயக்க மருந்து ஸ்ப்ரே, மயக்க பிஸ்கட், வாழைப்பழத்தில் மயக்க மருந்து என நவீன திருட்டு கலைக்கு தங்களை அப்டேட் செய்து கொண்ட திருடர்கள் காரில் வந்து சிரமப்படாமல் ஆடுகளை கட்டி தூக்கிச் சென்று விடுகின்றனர். அப்படி ஒரு கும்பல் ஆடுகளை ஆட்டையை போட்டுவிட்டு தப்பித்துச் செல்லும் பொழுது கார் மக்கர் செய்ததால் விட்டுவிட்டு தலைமறைவாகி உள்ளனர். நடந்தது என்ன? திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியை அடுத்த அதியனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் அந்த அப்பாவி விவசாயி சந்திரன். தனது நிலத்தில் பட்டி போட்டு ஆடு வளர்த்து வந்த இவர் வழக்கம் போல ஆடுகளை பட்டியில் அடைத்துவிட்டு இரவு வீட்டிற்கு சென்றுள்ளார். மறுநாள் வந்து ஆடுகளை எண்ணி பார்த்தால் 15 ஆடுகள் மாயமாக இருப்பது கண்டு அதிர்ந்து போனார். தங்கத்திற்கு போட்டியாக ஒரு ஆடு 6 முதல் 8,000 ரூபாய் வரை விற்பனையாகும். இந்த சூழலில் சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஆடுகளை காரில் வந்த கும்பல் ஆட்டையை போட்டு சென்றது கண்டு விவசாயி பெரும் மன உளைச்சலுக்கு ஆளானார். இதேபோல வந்தவாசியை அடுத்த பாதூர் கிராமத்தைச் சேர்ந்த மணிகண்டன் என்பவரின் ஆடுகளும் மர்ம நபர்களால் திருடிச் செல்லப்பட்டது. இரவு நேரத்தில் ஆடுகள் சத்தம் போடாத அளவிற்கு மர்ம நபர்கள் ஆடுகளுக்கு மயக்க ஸ்ப்ரே அடித்தும் பிஸ்கட்டில் மயக்க மருந்து கொடுத்தும் நூதன முறையில் ஆடுகளை திருடிக்கொண்டு காரில் கடத்திச் சென்றது தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் ஊர் மக்கள் அனைவரும் உஷாரான நிலையில் காவலுக்கு ஆட்களை போட்டு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது வந்தவாசியை அடுத்த காவேடு கிராமம் குளக்கரை அருகில் காரில் வந்த கும்பல் ஒன்று ஆடுகளை கடத்தி சென்றது தெரிய வந்தது. அலர்ட்டான ஊர் மக்கள் அப்பகுதியில் தேடுதல் வேட்டையை தொடங்கிய போது ஒரு இடத்தில் கார் ஒன்று பழுதாகி நின்று கொண்டிருப்பதை கண்டுபிடித்தனர். அருகில் சென்று பார்த்தபோது காரில் யாரும் இல்லை என்பதும் சுமார் 13 ஆடுகள் அதற்குள் இருப்பதும் தெரிய வந்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கீழ்கொடுங்காலூர் போலீசார் காரில் இருந்த 13 ஆடுகளை மீட்டு உரியவர்களிடம் ஒப்படைத்தனர். காரை பறிமுதல் செய்த போலீசார் உள்ளே சோதனை நடத்திய போது அதிர்ந்து போயினர். மயக்க பிஸ்கட், மயக்க ஸ்ப்ரே, மயக்க மருந்து கலந்த வாழைப்பழம், கயிறுகளை அறுக்க விதவிதமான சிறு கத்திகள் என அந்த கும்பல் ஆடுகளை திருடுவதற்கு தேவையான அத்தனை பொருட்களையும் தயாராக வைத்திருப்பது தெரிய வந்தது. வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பியோடைய நூதன ஜேம்ஸ் பாண்டுகளை வலைவீசி தேடி வருகின்றனர்.